கார்த்திகை தீபம் அப்படின்னும் போது அவள் வந்து ரொம்ப விசேஷம். அதனால் அவள் பொரி வச்சு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி நல்ல டேஸ்ட்டாக ஈஸியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கப்பில் தான் வந்து நான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். இப்போ இதில் 3 கப் அளவுக்கு அவல் பொரி எடுக்கிறோம் அப்படின்னா இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா அழுத்தி, இது 2 ஒரே கப்பு தான், அதனால் இதெல்லாம் அழுத்தி நல்லா 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்போட கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே கப்லேயே 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாக வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை தான். இதெல்லாம் போட்டு நம்ம அவல் பொரி செய்யும் போது சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த வறுத்த கடலை தான் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, பாருங்க. இது நல்லா வந்து எல்லாமே வெல்லம் நல்லா கரைஞ்சிரட்டும், அப்போ தான் நமக்கு வடிகட்ட முடியும். அதனால் நம்ம வந்து நல்லா கரைச்சிடலாம். இந்த பாகு வந்து கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ அந்த வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் பல்லாக கீறி வச்சுருக்கேன், இந்த நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு ஆகட்டும். அதுக்கு நடுவில் இந்த வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். உங்களுக்கு கொப்பரைக்காய் கிடைச்சாலும் நீங்கள் கொப்பரைக்காயை கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பொரிச்சு போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து இதில் மாற்றிடலாம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம் பாருங்கள், பாகு வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு, ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாகை வந்து இதுலேயே பாருங்கள் ஸ்லோவாக வச்சுட்டு ஊற்றணும். ஏன்னா இது சூடாக இருக்கும் போது இதை ஊற்றும் போது ஆவி மேலே அடிச்சிடும். அதை ஸ்லோவாக வச்சுட்டு ஊற்றிக்கோங்க. இதோட பாகுபதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல டங்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல் மாதிரி ஒரு தட்டில் போட்டோன்னா டங்குன்னு உழுவணும், அப்படி இல்லைன்னா நல்லா உருட்டுறதுக்கு வரணும். அதுதான் இதோட பக்குவம். பாருங்க, இப்போ வந்து பாகு வந்து நல்லா அப்படியே காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு அவல், 1 2 3 கப் அளவுக்கு நம்ம வந்து 1 கப்பு வெல்லத்துக்கு 3 கப் அளவுக்கு அவல் பொரி எடுத்துக்கலாம். இது நல்லா கட்டி வச்சுருங்க, அப்போ தான் இன்னொரு வாட்டி செய்யும் போது நல்லாயிருக்கும், இல்லைன்னா நமத்து போயிடும். பாருங்க, இப்போ வந்து ஸ்லோவாக வச்சுக்கலாம் அடுப்பை. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போது கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஏலக்காய் 1/4 ஸ்பூன், அதாவது 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1/4 ஸ்பூனோட கம்மியாக சுக்கு பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அவல் இருக்குல்லையே மேலால் போடுங்க. ஏன்னா கல் மண் ஏதாவது இருக்கும், அதனால் மேலால் சேர்த்துக்கலாம். அதுக்காக தான் ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கிட்டது.
இதுவும் பாருங்கள், நான் வேர்க்கடலையை வறுத்து நம்ம வந்து தோல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அப்படி சேர்த்துக்கலாம். அதாவது இந்த தேங்காய் வறுத்து வச்சதும் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சூடு இருக்கிறதுனால இந்த இலகுன மாதிரி இருக்குது. இப்போ சூடு ஆறும் போது உங்களுக்கு கரெக்டாக பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும். அரிசி மாவு வந்து கையில் தடவிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா பாருங்கள், இருந்ததுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக நெய், இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு கலந்துட்டு அப்படியே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட வேண்டியதுதான். பாருங்க, கை ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ லேசாக சூடு இருக்கும் போது கொஞ்சம் லேசாக அப்படியே பிடிச்சிருவோம். பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட அழுத்தி பிடிச்சிக்கலாம். இந்த வருஷம் வந்து கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க. இதே இதில் மெத்தடில் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. பாகுப்பதம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த பொரியெல்லாம் எடுத்து அதில் கொட்டி நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உதிரியாயிரும். அதனால் கரெக்டாக பாகு வந்த உடனே கீழே எடுத்து வச்சிடணும். அடுப்புலேருந்து கையில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒவ்வொன்றா என்னென்னலாம் போடணுமோ போட்டு அதுக்கப்புறம் கிண்டி மேலால் இருந்து அப்படியே எடுத்துகிட்டு இருக்கணும். அடியில் இருக்கிறத அப்படியே இருக்கணும். அப்போ தான் சூடு வந்து அடியில் இருந்துக்கிட்டே இருக்கும். மேலால் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.